அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme based resort villa plots ECR மாதம் 10,000 வரை assured rental income, lifetime free stay at resort, 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. அப்படியே பிடித்து கொண்டிருக்கிற கட்சி திமுக. அதே அளவுக்கு பொது உடைமை சித்தாந்தத்தை இந்தியா முழுவதும் எதிரெடுக்கக்கூடிய தலைவர் திருமாவளவன் சொன்னாரா இல்லையா? சொன்னார். வார்த்தைக்கு வார்த்தை எழுச்சி தமிழர் சொன்னார்ல. இந்த எழுச்சி தமிழர் திருமாவளவன் கட்சி, நான் தனிப்பட்ட குபேந்திரன் பத்திரிகையாளராக சொல்றேன், அந்த கட்சி இன்னைக்கு இவ்வளவு தூரம் ஸ்ட்ராங்கா நின்னது காரணம் யார் தெரியுங்களா? கலைஞர் கருணாநிதி. இது திருமாவளவன் கிட்ட நீங்க பேட்டி எடுங்க, இது இல்லைன்னு சொல்லட்டும், நான் மன்னிப்பு கேட்கறேன். அப்படியே மன்னிப்பு கேட்கறேன். என்ன நிபந்தனை சொன்னாலும் மன்னிப்பு கேட்கறேன். பல்வேறு பிரச்சனைகளுக்கும் இந்த நிலையிலும் என் பேட்டியை பார்த்து என்னையா நடக்குது வாயான்னு கூப்பிட்டார். யாரு? கலைஞர் கூப்பிடுறாரு. திருமாவளவன் சொன்னாரு உள்ளாட்சி தேர்தல் அப்ப. ஆமா, ஓகே, எங்களை கூப்பிட்டு இடம் கொடுத்தார். அந்த கட்சி அதிகாரத்தில் இல்லை என்றாலும் இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு ஒரு குட்டியை விட்டு ஆழம் பார்க்கறது நியாயமா? என்னோட கேள்வி. லைட்டா நீங்க ட்ரிகர் பண்ணீங்கன்னா பாஞ்சி படம் எடுத்துவாரு. கட்சி தலைவர்கிட்ட அப்படிதான் பேசுவார். யாரு? ஸ்டாலின் கிட்ட இல்ல, கலைஞர் கிட்டே அப்படிதான் பேசுவாரு. 2 வார்த்தை 3 வார்த்தை எக்ஸ்ட்ரா விட்டாருன்னா அவர் ரிப்ளை வரும். அங்கிருந்து அவர் கூப்பிட்டு போங்க. கலைஞர் கிட்டே எடுத்து பேசக்கூடிய ஒரு நேரு. அப்போ திமுகவுக்கு எவ்வளவு இருக்கும் யோசிச்சுப்பாங்க. இந்த அதிகார தோரணை எப்படி இருக்கும் தெரியும். அது திமுக இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. அவங்க ஒரு பெரிய கட்சி, ஆண்ட கட்சி. திமுக ஒரு பொது தொகுதி, ஒரு தனி தொகுதி கொடுத்துட்டு பொது தொகுதி எம்பி ஆயிருந்தா அந்த சமுதாய மக்களுக்கு திருமாவளவன் செய்தது துரோகமா இல்லையா? சொல்லுங்க, கேட்டிருப்பாங்களா இந்த மக்கள்? அந்த எண்ணிக்கையை விட விஜய் கட்சி இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகம். ஆமா, திமுக இன்னைக்கு இளைஞர் கூட்டம் இல்லை, குறைவு. திமுகவில் இளைஞர்கள் இல்லை, உண்மை. நான் ஓப்பனா சொல்றேன், இது திமுக எவ்வளவு பெரிய எதிரான கருத்து, ஆனா மக்கள் புரிஞ்சுக்க மாட்டான். அந்த மாதிரி இளைஞர்கள் கூட்டம் இல்லைன்றக்காகத்தான் தமிழ் புதல்வர் திட்டம், புதிய திட்டம்லாம் கொண்டு மாணவர்களை ஈர்க்கிறார்கள். புரியுதுங்களா? ஒன்று. 2வது, நாம் தமிழர் பக்கம் இளைஞர்கள் அதிகமாக போகிறார்கள். அடுத்து விஜய் கிட்ட இருக்காங்க. இப்போ திமுகக்கு இளைஞர்கள் பற்றாக்குறைனா அதிமுக பற்றாக்குறை, காங்கிரஸுக்கு பற்றாக்குறை, பாஜக ஓரளவுக்கு பரவாயில்லைன்னா புது பதவி கிடைக்கிறது. இப்போ திருமாவளவனுக்கு அப்படியும் இல்லை. எல்முருகன் அவர் சொன்னார், எவ்வளோ அசிங்கம் தெரியுமா? டாக்டர் திருமாவளவன் சொன்னீங்க கேள்வியில். உண்மையிலே டாக்டர், அரசியலில் ஒரு டாக்டர், PhD பட்டம் பெறக்கூடிய தகுதியானவர். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவரும் பேச முடியாத ஒரு சப்ஜெக்டை கொடுத்தா கூட 1 மணி நேரம் பேசுவாங்க. அந்த அளவுக்கு தெளிந்த பார்வை உடையவர் திருமாவளவன். அவரை பார்த்து எல்முருகன் சொன்னார், இந்த அருந்ததி உள்ஒதுக்கீடு தீர்ப்புக்கு எதிர்ப்புன்னு. அவர் ஒரு ஜாதி தலைவர் தான். அப்போ எவ்வளோ அசிங்கம் தெரியுங்களா? ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை எல்லா சமுதாயம், அதில் எத்தனை பிரான்ச் ஒன்றா வச்சுங்க, எத்தனை நீங்கள் கீழே எடுக்க மேலெடுக்காக இருக்கட்டும். எல்முருகன் LKGங்க. எனக்கு நான் ஓப்பனாக சொல்ல, மத்திய அமைச்சர் இருப்பேன். அவர் LKG கூட கிடையாது அரசியலில். அவர் PhD வாங்கியிருக்காரு. ஆனால் அரசியல் அனுபவத்தில் LKG யார் திருமாவளவனை கம்பேர் பண்ணா? அவர் சொல்கிற ஜாதி தலைவர். அந்த அரசியல் உங்களுக்கு தேவையா? உங்களை சேர்ப்பாராவது வாய்ப்பே இல்லை. இதை இவரே சொல்லிட்டாரு, பாமக பாஜக இருக்குமா நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். பாஜக இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ப்பார், உங்களை சேர்க்க மாட்டார். எழுதி தரேன். ஏன் தெரியுமா? ஏன்னு கேளுங்க. சேலம், நாமக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி 5 மாவட்டத்தில் வன்னியர் ஓட்டு, கவுண்டர் ஓட்டு மிக்ஸ் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆகும். எடப்பாடி தொகுதியில் 30,000-40,000 ஓட்டு இருக்கு, வன்னியர் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். பாட்டாளி மக்கள் கட்சி MLA எந்த தொகுதிக்கு வலிமை வந்தது? நேசம். எடப்பாடி தொகுதி எடுத்து போட்டு பாருங்க. அந்த ஊருக்கு வன்னியர் ஓட்டு யாரு கிடைக்கும்? பாட்டாளி மக்கள் கட்சி போனால் எடப்பாடி முதலில் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பார். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. 4th Estate தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் 4th Estate தமிழ் வழங்கும் பெருதனும் பெருது நிகழ்ச்சி. இன்று நம்முடன் வந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் Black and White யூடியூப் சேனல் நிறுவனர் பரதக்குரிய திரு குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026 நோக்கி இப்போதே பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரி தெரியுது. அதுதான் VCK ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு கழகம்னே கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவங்களுடைய துணை பொதுச்செயலாளர் ஒரு கருத்தை சொல்றாரு. அந்த கருத்தினுடைய கடைசியாக அந்த கட்சியின் தலைவர் திரு டாக்டர் திருமாவளவன் பேசும்போது, ஆதவ அர்ஜுனாவின் கருத்து என் கருத்து தான், ஆனால் அது சொல்ல வேண்டிய நேரம் இது இல்லை. இட் இஸ் நாட் இம்மெச்சூர்டு, இட்ஸ் அ ப்ரீமெச்சூர்டு. முன்கூட்டியே சொல்லிட்டாரு, அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. இன்றைய காலகட்டத்தில் நாம் சமயோஜிதமாக இருக்கணும், கூட்டணி தான் நமக்கு தேவை, அப்போ தான் கட்சியை வளர்க்க முடியும்னு சொல்லி வெளிப்படையாக பேசியிருக்கிறார். ஒரு பேட்டியும் கடைசியாக நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு கொடுத்துருக்கிறாரு. இந்த சர்ச்சையா இது எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டோட்டல் சினாரியோ சார்.
அதாவது வந்து ப்ரீமெச்சூர் இம்மெச்சூர்னு சொன்னீங்கல்ல, ஆமாம், அது ஆங்கிலத்தில் என்ன வேணா சொல்லிங்க, ஸ்பெல்லிங் என்ன வேணா இருக்கட்டும், எனக்கு தெரியாது, இப்படி வேணா போட்டு தமிழில் என்ன சொல்லிங்க? முதிர்ச்சியற்ற அணுகுமுறை கிடையாது, முன்கூட்டியே சொல்லிட்டாரு, அவ்வளோதான். என்னங்க அது இந்த பூ புஷ்பம் கதையா இருக்கு, ரெண்டும் ஒண்ணுங்க. கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்றாருல, என்னப்பா பொண்ணு வந்து உண்டியல் காசு வச்சு பூ புஷ்பம், டே ரெண்டும் ஒண்ணுடா அப்படின்னு பாப்பாரு, அந்த கதையா இருக்கு. நீங்க பக்குவம் இல்லாமல் சொல்லிவிட்டார், அவ்வளவுதான். ப்ரீமெச்சூர் இம்மெச்சூர் என்ன வேணா நீங்க போட்டு பெயிண்ட் அடிச்சிங்க. நீங்க உட்காந்து எல்லா மீடியாலையும் பேட்டி கொடுத்தா கூட்டணி ஆட்சி வந்துருமா? யார்கிட்ட கேட்கணும், எப்ப கேட்கணும்னு ஒரு 6 மாதமாக இருக்கிற துணை பொதுச் செயலாளருக்கு ஏன் அந்த பதவி கொடுத்தீங்க? ஏன் ஒரு பேட்டி கொடுக்க வச்சீங்க? ஒரு கட்சி தலைவருக்கு தெரியாமல் ஒரு பேட்டி கேட்டா கொடுத்துருவாரா? போன ஒரு நம்பர் இருக்கா ஆதவர்ஜுன்னு, நீங்க இந்த மாதிரி 4th எஸ்டேட்ல இருந்து பேசுறேன், எப்ப பேட்டி வரணும்னு கேளு, கொடுத்துருவாரா பாப்போம். இல்ல ஒரு 4-5 நம்பர் வச்சிருக்காரு, நான் தரேன், ஒரு போனை போடுங்க, கொடுத்துருவாரா? தந்தி புதிய தலைமுறை எப்படி தராரு? விகடன் எப்படி தராரு? ஏன் அதுக்கு மட்டும் தராரு? வெளிச்சம் ரொம்ப பாய்ச்சப்படும் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படி அல்ல, கலகம் செஞ்சாலும் எங்க போய் செய்யணும்னு தெரியும் அவருக்கு. 4th எஸ்டேட் கொடுத்தா ஒரு 4 லட்சம் பேர் பார்ப்பான், அதுல கொடுத்தா 40 லட்சம் பேர் பார்ப்பான். சரியா? நீங்க அந்த கலகத்துக்கு தளம் தேடுகிறீர்கள். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒண்ணு வேண்டாங்க, ஒரு பேட்டி கொடுக்க வேண்டும் என்றால் கட்சி தலைமையோட அனுமதி பெறுவது எல்லா கட்சியிலும் உண்டு. ஆமா, இயல்பு. சோட்டா கட்சி, நீங்க சிலுக்குவார்பட்டியில ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு ஒரு அமைப்பு இருந்தா அந்த தலைவர் செயலாளர் இருப்பான். அங்கே இருக்கிற ஒருத்தனை கேட்டு ஒரு கூப்பிட்டாங்கன்னா, ஒரு நிகழ்ச்சி கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு வரட்டோம்னா அண்ணங்கிட்ட கேட்டு போவான். எப்படி அம்மா துண்டு ஒரு ஊரில் இருக்கிற சங்கத்துக்கு இந்த விதிமுறை இருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய கட்சி, ஒரு 40-30 வருஷமா இருக்கிற கட்சி, இந்த கட்சியில் இருக்கிற ஒரு என்ன அதிகாரம், என்ன பேசணும்னு தெரியாமல் பேசுவார, அனைத்தும் நாடகம். இல்லை, நான் கூப்பிட்டு பேசினேன், நான் அவரை கூப்பிட்டு உட்காந்து கலந்தாலோசனை பண்ணேன், தம்பி இப்போ நம்ம பேச வேண்டாம், இந்த கருத்தை நம்ம இப்போ சொல்ல வேண்டாம்னு சொன்னேன், அவர் ஒரு வருத்தம் தெரிவிச்சாரு அப்படின்னே இப்போ கடைசியாக கொடுத்த பேட்டியில் சொல்லியிருக்கிறார். கார்த்திக் செல்வன் சார்ட்ட இப்போ ஒரு பேட்டி கொடுத்து அதை சொல்லியிருக்கிறார். சரி, நான் கூப்பிட்டு பேசினேன், வருத்தம் தெரிவிச்சாருன்னு தான் சொல்லியிருக்கிறாரு. சரி, நீங்கள் திமுக கூட்டணியில் இருக்கிறீங்க. ஆமாம், உங்களுக்கு கூட்டணியில் அதிகாரம் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கும் ஜனநாயகம் வேண்டும், எல்லாருக்கும் அதிகாரம் வேண்டும். இந்த குரல் 99 ஒழிச்சது. பொதுவான குரல், எங்கள் கொள்கை முழக்கமே அதுதான். இல்லை, எல்லாரும் அதுதான் ஆசை. கட்சி ஆரம்பிக்கிற எல்லாருக்கும் முதலமைச்சர் ஆகணும், அதிகாரத்துக்கு வரணும் ஆசை, தப்பு கிடையாது. சரி, அது 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த சினிமாலேருந்து ஒருத்தர் துணை முதலமைச்சருக்கு ஆசைப்படுறான்னு யாரை சொல்றீங்க? அஃப்கோர்ஸ் உதயநிதி தான் சொல்றாரு. மாமன்னன் படத்தில் வடிவேலு வட்கார கூட சொல்ல முடியாத மனநிலை படைத்தவர்கள் அப்படின்னு யாரை சொல்றீங்க? அது வந்து ஒரு பொதுவாக தான் சார் சொல்றாரு. அதை வந்து யாரா கட்சிக்காரன் சொல்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியல. ஒரு ஆதிக்க மனநிலை இருக்கிறவங்க சொல்றாரு. இல்லை, கேள்வி கேட்கும்போது நீங்கள் அப்படி தான் கேட்கணும். பதில் சொல்லுவது இடத்துல உட்காந்தா பதில் நீங்களும் மாற்றி தான் சொல்லுவீங்க. சரி, பரவாயில்ல. பக்கத்து ஸ்டேட்டில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணுக்கு துணை முதலமைச்சர் தருகிறார், அது ஜனநாயக முதிர்ச்சியின்மைன்னு யாரை சொல்றாரு? ஜனநாயக முதிர்ச்சி தான் சொல்றாரு அவரு. அது நல்ல விஷயம் தானே. இத்தனைக்கும் பெரும்பான்மை இருக்கும் போதே கொடுக்குறாருல்ல. யாரை ஒப்பீடு செய்கிறார்? தமிழ்நாடு அரசு தான், திமுக தான் ஒப்பீடு செய்யறாரு. அப்புறம் உதயநிதியை கேலி பண்ணுவீங்க. மாமன்னன் படத்துல வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை, விளிம்பு சமுதாய மக்களை எதிர்க்க வந்து உட்கார வைக்க மாட்டீர்கள்னு திமுக அமைச்சர்களை சொல்றீங்க. அதுக்கப்புறம் வந்து துணை முதல்வர் கொடுக்கலன்னு முதிர்ச்சியின்மை, ஜனநாயகம்னு சொல்றீங்க. திமுக தலைவரை சொல்வீங்க. இதெல்லாம் வந்து துணை பொதுச் செயலாளர் ஒரு கட்சியில் சொல்வாரா? அவர்கிட்ட கேட்டதுக்கு சார், இன்னைக்கு இருக்கிற சினாரியோ வச்சு நீங்க திமுக எடுத்துக்கிறீங்க, நான் திமுக வாயை திறந்து சொல்லவே இல்லையே, அதிமுக தான் அதை பண்ணல அப்படின்னு ஒரு பேட்டிலே சொல்றாரு. இல்ல, நான் திமுக வாயை திறக்கல சார், எதுக்கு ஆராசை என்னை தாக்கணும் அப்படின்னு அவர் கேட்கிறாரு. இல்ல, அதை வேற சொல்லணுமா? திமுக அதை வேற சொல்லணுமான்னு கேட்கிறேன். ஏய், என்னங்க இந்த அரசியல்? நீங்க நம்ம ஒன்று சொன்னா நீங்க எப்படி ஒரு பத்திரிக்கையாளர் எப்படி இன்டர்பிரட் பண்ணுன்னு உங்களுக்கு தெரியும், புரியுதுங்களா? எதிர்கட்சி வந்து திமுக எதிர்த்து போராடவில்லை அப்படின்னு நான் சொன்னேன்னா முதல்ல எந்த எதிர்கட்சி சொல்லுவீங்க? அதிமுக. அப்புறம் எப்படி நீங்க அதிமுக நீங்க அசியூம் பண்ணீங்க? எதிர்கட்சினா நமக்கு அதிமுக தான் முதல்ல. அந்த கட்சி பெரிய கட்சி அதிமுக, நியாயம் அதானே? அப்போ நீங்க நான் சொல்லாமலே நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? அப்போ இதுதான் நீங்க வந்து சொல்லனாலும் திமுகன்னு தெரியாதா? என்னங்க நியாயமாகுது? திமுகவை நீங்க கத்தி எடுத்து எந்த பக்கம் சொருகினாலும் சக்குன்னு சொருகி கேட்டா நான் சொன்னேன் இதுல விவேக் படம் மாதிரி இருக்குது. சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி தொலைக்கணுன்ற மாதிரி கதை. அதாவது இது வந்து திருமாவளவன் சொல்லித்தான் அவர் பேசியிருக்காருன்னு உறுதியாக. ஏனென்றால் அதிமுக ஆசை காட்டி இருக்குது. அந்த கிளிப்பிங்ஸ்ல பார்த்தேன், நியூஸ் 18 கிளிப்பிங்ஸ்ல அதிமுக ஆசை காட்டியது. என்ன ஆசை காட்டுச்சு? நீங்க திமுக கூட்டணியில் ஒரு செங்கல் உருவது தான் கஷ்டம். ஒரு செங்கல் உருவி இங்க வந்து கொண்டு வந்து சேர்த்துருங்க, துணை முதல்வர் 2 அமைச்சரவை என்று ஆசை காட்டியது யார்? இது இப்ப பிரிச்சாதாங்க. நீங்க யோசித்து பாருங்களேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எப்பவுமே ஒரு சின்ன கட்சிகள் வந்து பெருசா கூட்டம் நடத்தாது, ஆனா கோரிக்கை மாநாடு நடத்தும். கோரிக்கை மாநாடு, இது நிறைவேற்றுங்கள். ஏன்னா எங்க மாநிலத்தில் பிரச்சனை வந்து இது சொல்லி பேச முடியாது. ஆனால் சட்டமன்ற தேர்தல் வந்துச்சுங்களேன், ஒவ்வொரு கட்சியும் ஒரு மாநாடு நடத்துக்கும். அந்த ஒழிப்பு மாநாடு, இந்த மாநாடு,
இந்த மாநாடு நடத்துவாங்க. ஏன்னா அவங்களுடைய பலத்தை காட்டுவது, ரெண்டாவது அங்கே மேடையில் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு. என்னன்னா இது நடக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கு, அதற்கான ஒரு முன்னேற்பாடு தான் மது ஒழிப்பு மாநாடு. இப்போ ஆதவ அர்ஜுன் பேசின பிறகு மது ஒழிப்பு பற்றி யாராவது கேள்வி கேட்டாங்களா? எதுவுமே கேட்கல. அந்த பிரச்சனை பற்றி எதிரொலிச்சு சார். அது ஒரு டிஸ்கஷன் பாயிண்ட்டுக்குள்ளே வரல. அது அப்போ என்ன நோக்கம்? உங்களுக்கு அக்டோபர் 2 காந்தி தினத்துக்கு பெண்களை திரட்டி ஒரு பெரிய மது ஒழிப்பு மாநாடு நடத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்பட்டிருக்கிற கட்சி. ஆனால் அதை பின்னுக்கு தள்ளிட்டு ஆட்சி அதிகாரம் வேண்டும், கூட்டணியில் பங்கு வேண்டும் என்று சொன்னது என்ன நோக்கம்? சரி சொன்னீங்க, என்ன ஆச்சு? இம்மெச்சூர் ப்ரீமெச்சூர்னு கதையை சொல்கிறீங்க. முழுக்க ஆதவ் அர்ஜுன் பேசிய பேட்டிகள் அனைத்தும் திட்டமிடப்பட்டவை, திருமாவளவனுடைய உத்தரவின் ஏற்பாட்டில் செயல்படுத்தப்பட்டவை. ஏன் அப்படி உத்தரவிடணும்? ஏன் அப்படி பிளான் பண்ணணும்? ஏன் அப்படி நாடகம் போடணும்? அதிமுக ஆசை காமிச்சுன்னு சொல்கிறாரு. அதிமுக ஆசை காமிச்சது இல்லை சார். 5 வருஷம் ஒரு கட்சி இருந்தால் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். நிச்சயமாக திமுகவுக்கு எதிரான வாக்குகள் திரளும். அந்த வாக்குகள் ஒருவேளை கூட்டணி இன்டாக்டாக இருந்தால் கூட தோத்து போயிருமோன்னு ஒரு கூட்டணி கட்சிக்கு பயம் வரும். அந்த பயம் விடுதலை சிறுத்தைக்கு வந்திருக்குது. நம்ம திமுகவில் இருந்தாலும் தோற்று போய் விடுவோமோ என்ற பயம் உங்களை பிடித்து உழுக்குகிறது. அப்போ 5 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு, இவ்வளோ திராவிட ஆட்சி, மாடல் ஆட்சி, 1000 ரூபாய் பெண்களுக்கு உரிமை தொகை, அப்புறம் கல்லூரிக்கு போகிற பெண்களுக்கு, கல்லூரி போகிற மாணவர்களுக்கு 1000 ரூபாய், இவ்வளோ கொடுத்த பிறகும் இந்த ஆட்சி தோற்கும் என்ற அவநம்பிக்கை யாருக்கு வந்துக்குது? கூட்டணி கட்சிக்கு வந்துக்குது. அதோட வெளிப்பாடு தான். அந்த பேட்டியில் என்னென்னலாம் சொல்றாரு? 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் இப்படி கொடுத்துட்டு டாஸ்மாக்ல வசூல் பண்றாங்கன்னு சொன்னாங்க. சார் ரிசர்ச் அடிப்படையில் நான் சொல்றேங்க, நீங்க வந்து டாஸ்மாக் கடையில் குடிக்கிறவங்க வந்து வீட்டில் இருக்கிற பெண்கள்கிட்ட பணத்தை பிடிங்கிட்டு வராங்க, அந்த பெண்களுக்கு தானே அரசு 1000 ரூபாய் கொடுக்குது, இது எப்படிங்க நியாயமா இருக்கும் அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன் நான் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் அனாலிசிஸாக அவர் சொல்றாரு. சார் நல்லா கதை சொல்றேன். பையனுக்கு வந்து படிக்கிறதுக்கு சைக்கிள் கொடுத்தோம், அந்த சைக்கிளை பிடுங்கி கொண்டு டாஸ்மாக சைக்கிள் ஓட்டி கொண்டு சென்றார் அப்பா. சொல்லுங்க. அப்புறம் பசங்களுக்கு ஷூ தராங்க, அந்த ஷூ வந்து செருப்பு கடையில் 2வது விலைக்கு வித்துட்டு, ஷூவை 2வது விலையில அந்த கடையில் வித்துட்டு போட்டுட்டு அந்த காசு வாங்கி போய் குடிக்கலாம்னு சொல்லுங்க. என்ன வேணா சொல்லலாம். என்னங்க பேசுறீங்க? மகளிருக்கு நேரடியாக செல்கிற உரிமை தொகை அது 1000 ரூபாய் வந்து டோக்கன் சிஸ்டம் கொடுக்குறாங்க. 25 டோக்கன். அந்த டோக்கனை போய் நீங்க டாஸ்மாக்ல அதை மாற்றணும்னு சொல்லி கொடுக்குறாங்களா? எத்தனை பொம்பளை கொடுத்துருவா? 1,25,00,000 பேர்ல 5 லட்சம் பேர் கொடுக்கலாம், 10 லட்சம் பேர் கொடுக்கலாம், மீதி எல்லாம் பையனுக்கு போதில்ல. நீங்க ஒரு திட்டத்தை கொச்சப்படுத்துறீங்க. ஒரு திட்டம் வந்து உங்களை முன்னேற்றத்துக்கு கொடுக்குற திட்டம் வந்தா, இப்போ உங்களுக்கு செல்போன் கொடுக்குறாங்க அப்பா, நீங்க செல்போன் வச்சுட்டு ரம்மி விளையாடுறீங்க. அப்போ என்ன சொல்றாங்க? ஒன்று என்ன சொல்றாங்க? அக்கம் பக்கத்தில் பையனை கெடுத்து யார் தெரியுங்களா? அவங்க அப்பா செல்போனை கொடுத்து கெடுத்துட்டாரு. அப்போ கொரோனாவில் செல்போன் வச்சு தான் பாடத்திட்டமே நடத்தினாங்க. செல்போன்ல பசங்க எவ்வளவு பேர் படிக்காம இருந்தாங்க. அப்போ நீங்க ஒரு திட்டத்தை நீங்க கொச்சப்படுத்துறீங்க. அதனால நீங்க அப்படி கிடையாது. திமுகவை எந்த அளவுக்கு திட்டம் போட்டு அடிக்கணும்னு பார்த்தீங்க, அது பிச்சுன்னு போகும்னு பார்த்தாங்க. எப்பவுமே தமிழ்நாட்டில் இந்த செய்தி பரபரப்பு கண்டென்ட் இருக்குல்ல, எப்பவுமே 2 நாள் 3 நாள், அதிகபட்சம் 1 வாரம் இருக்கும். துணை முதலமைச்சர் கண்டென்ட் ரொம்ப காலமா இருக்கு, அது வேற விஷயம். அதனால பெரிய பரபரப்பு இல்லை. நம்ம மீடியா மக்கள் தான் போட்டு சொரிஞ்சிக்கிறது. ஆனா நீங்க பன், கிரீம் பன் பரபரப்பாகட்டும், பாட்டில் பரபரப்பாகட்டும், லட்டு பரபரப்பாகட்டும், எல்லாமே 2 நாள் 3 நாள். இப்போ செந்தில் பாலாஜி வந்துட்டார்ல, இது 2 நாள் இருக்கும், 3 நாள் இருக்கும் அமைச்சரவை. அடுத்து வந்து வாரத்தில் 2 நாள் கையெழுத்து போடுவாரு. நீங்க தொடர்ச்சியா போய் போட்டோ எடுத்துக்க வேண்டியதான். இந்த பரபரப்புக்கு வந்து நம்ம கலப்புறதான். யதார்த்தம் என்ன? நீங்க கூட்டணியில் இருக்கிறீங்க, இருந்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டிய தகுதி இருக்கிறது. நீங்க 2 அமைச்சராக கூட நிச்சயமா தகுதியாக இருக்கிறது, எல்லாம் ரைட்டு. ஆனால் எங்க பேசும் புதிய தலைமுறையில தந்தியிலேயே அங்க பேசின நெறியாளர் போட்டு எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துருவாங்க. சார் உங்களுக்கு என்ன துறை வேணும்? பொதுப்பணித்துறை. அடுத்து நெடுஞ்சாலைத்துறை. இந்த அப்படிங்க கிழிச்சு டக்குன்னு கொடுத்துருவாங்க. பேசுற வேண்டிய இடத்துல பேசினாலே கிடைக்காதுங்க. அது எவ்வளவு வேலை பார்க்கணும். நீங்க அவர் சொன்ன அந்த இதெல்லாம் பாருங்க, அப்படியே சிங்க்ரனைஸ் பண்ணி பாருங்க, அப்படியே ஆர்டரா பாருங்க. மத்தியில் காங்கிரஸை ஏமாத்தி, காங்கிரஸை மிரட்டி 8 கேபினெட் வாங்கியது. ஆனால் இங்கே கேட்டால் நீங்க வந்து உடனே வந்து என்ன ஜனநாயகம் அப்படின்னா, மத்தியில் கூட்டாச்சு மாநில சுயாட்சி பேசுறீங்கல்ல, அப்ப எங்களுக்கு கூட்டணி ஆச்சு அந்த மாதிரி கேட்கிறாரு. நீங்க கேட்டு வாங்கக்கூடிய இடத்துல நீங்க இருங்க. கலைஞர் போய் மிரட்டி வாங்கினார்ல, மிரட்டி வாங்கினான்னு வச்சுக்கோ. ஏன் நீங்கள் மிரட்டி வாங்க வேண்டியதானே? ஏன் மிரட்டி வாங்கல? நீங்கள் 2021 இடம் கொடுத்தீங்க, 4 இடம் ஜெயிச்சோம், ஒரு 2 மந்திரி கொடுங்க சார், திருமாவளவன் கேட்டு வாங்கியிருக்க வேண்டியதானே? அது வந்து 40 ஆண்டு கால அனுபவம் வாய்ந்த ஒரு அரசியலில் என்ன சொன்னால் என்ன விளைவு அதிர்வலை ஏற்படுத்தும் என்பதை உணர்ந்த திருமாவளவனுக்கு 6 மாதம் 2 தேர்தல் யுக பணியாளர் பார்த்த ஆதவ அர்ஜுன் கற்றுக் கொடுத்துருவாரா? நான் சொல்லட்டுங்களா? திருமாவளவன் வந்து நான் இந்த திமுகவோடவே இருக்கணும்னு சொல்லி சாப்பா போட்டு ஐஎஸ்ஐ போட்டு தோல் எல்லாம் இந்த முத்திரை குத்தல. எங்கே வேணா போகலாம், அவருக்கு உரிமை உண்டு. தனி கட்சி சார், ஒரு மாநிலம் சொன்ன உரிமை உண்டு, யார் கூட வேணா போகலாம். ராசா அழகாக சொன்னார், ஒரு பொது உடைமை கொள்கை சித்தாந்தத்தை அப்படியே பிடித்து கொண்டிருக்கிற கட்சி திமுக. அதே அளவுக்கு பொது உடைமை சித்தாந்தத்தை இந்தியா முழு எதிரொலிக்கக்கூடிய தலைவர் திருமாவளவன். சொன்னாரா இல்லையா? வார்த்தைக்கு வார்த்தை எழுச்சி தமிழர் சொன்னார்ல. இந்த எழுச்சி தமிழர் திருமாவளவன் கட்சி நான் வந்து
தனிப்பட்ட குபேந்திரன் பத்திரிகையாளராக சொல்கிறேன். நான் அந்த கட்சி எந்த கட்சியும் நான் உயர்வு தாழ்வு சொல்ல. அந்த கட்சி வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக நின்னது காரணம் யார் தெரியுங்களா? கலைஞர் கருணாநிதி. இது திருமாவளவன் கிட்ட நீங்கள் பேட்டி எடுங்க, இது இல்லைன்னு சொல்லட்டும், நான் மன்னிப்பு கேட்குறேன். அப்படியே மன்னிப்பு கேட்குறேன். என்ன நிபந்தனை சொன்னாலும் மன்னிப்பு கேட்குறேன். கலைஞர் மட்டும்தான் சொல்ல முடியுமா சார்? அதுதான் சொல்ல வரேன். 2001 விடுதலை சிறுத்தை கட்சி அதிமுக பக்கம் போயிடுறாங்க கூட்டணியில். 2006 கூட்டணியில் விடுதலை சிறுத்தை திமுகவுடன் இல்லை. சரிங்களா? உள்ளாட்சி தேர்தல் வரும்போது திருமாவளவன் என்ன பேட்டி கொடுத்தார் என்று பழைய பத்திரிகை எடுத்து பாருங்க. நாங்கள் போயஸ் கார்டன் கதவை தட்டி பார்த்தோம், திறக்கவில்லை, எங்களை அழைக்கவில்லை, நாங்கள் அணுக முடியாத இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். யாரு? திருமாவளவன் சொல்றாரு. அதிமுகவை அணுக முடியவில்லைன்னு பேட்டி கொடுக்கிறாரு. இந்த பேட்டி பத்திரிகையில் வந்ததும் திருமாவளவன் திமுகவில் அழைக்கப்படுகிறார். அதுக்கு அடுத்த பேட்டி என்னன்னு பாருங்க. ஒரு முதலமைச்சர் பல்வேறு பிரச்சனைகளுக்கும் இந்த நிலையிலும் என் பேட்டியை பார்த்து என்னையா நடக்குது வாயான்னு கூப்பிட்டார். யாரு? கலைஞர் கூப்பிடுறாரு. திருமாவளவன் சொன்னாரு உள்ளாட்சி தேர்தல் அப்ப. ஆமா, ஓகே. எங்களை கூப்பிட்டு இடம் கொடுத்தார். அந்த கட்சி அதிகாரத்தில் இல்லை என்றாலும் 4 வருடம் அந்த கட்சி வந்து உச்சபட்சமாக செயல்பட்டதற்கும் அந்த கட்சி நிர்வாகிகள் நல்லா வளர்ந்ததற்கும் திமுக ஒரு காரணம். திமுக அப்படி சப்போர்ட் பண்ணுச்சு. கலைஞர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. திமுக சப்போர்ட் பண்ணுச்சு. பல்வேறு நெருக்கடி வந்தது விடுதலை சிறுத்தைக்கு எதிராக, நன்றாக தெரியும் இருந்தார். இதெல்லாம் யார் காரணம்? ஒரு கட்சியை வந்து நீங்க வந்து கட்சி எப்பவுமே ஒரு கட்சி வளர்ந்து கொண்டிருந்தால் கலைஞர் அந்த கட்சியை உடைப்பார். வணிகர் சங்கத்தை இருந்தாலும் உடைப்பார். குளத்தூர் சிறு ஊசி தைப்போர் சங்கம் இருந்தால் கூட 2 சங்கத்தை உடைப்பார். அது ஒரு சங்கம் வளர நினைப்பார். அது அரசியலுங்களா? அது வேற விஷயம். ஆனால் திமுக இடத்தில் ஒரு சமூக நீதி பேச வேண்டும் என்றால் நீங்க அதிமுக பக்கம் இருந்து கொண்டு சமூக நீதி பேசுவதற்கும் திமுக பக்கம் இருந்து கொண்டு சமூக நீதி பேசுவது வித்தியாசங்கள். திமுக வந்து அப்படியே வந்து பெரிய உட்கட்சி ஜனநாயகம் எல்லாம் அப்படியே பேணுகிறாரெல்லாம் சொல்ல வரல. அங்க 1000 பிரச்சனை இருக்கு. கூட்டணி கட்சியில் ஜனநாயகம் இல்லைன்னு கூட சொல்லுங்க, ஏத்துக்கிறேன். ஆனால் நீங்க இன்னைக்கு தேதிக்கு விடுதலை சிறுத்தையினுடைய துணைத் தலைவர் ரவிக்குமார் எம்பி என்ன போடுறாரு? நாம் அகற்ற வேண்டிய மதவாத கட்சிகள், மதவாத சக்திகள் இன்னும் அதிகாரத்தில் அமர்ந்திருக்கின்றன. அதை அகற்ற வேண்டிய பணிகள் நாம் இருக்கிறோம், விழிப்புடன் இருப்போம் சொன்னார். யாருக்கு சொன்னார்? ஆதவர்ஜுனாக தான் சொல்றாரு. ஆதவர்ஜுன் கிட்ட விடுதலை சிறுத்தை விழிப்புடன் இருக்குன்னு சொன்னாரா? இல்ல நம்ம திமுக விழிப்புடன் இருக்குன்னு சொன்னாரா? திமுக விழிப்புடன் இருக்குன்னு சொல்லல. அப்புறம் தவறா வழிநடத்துது எல்லாம் என்ன சொன்னாங்க? வன்னியரசு ஆகட்டும், சிந்தனை செல்வன் ஆகட்டும், என்ன சொன்னாங்க? அதனால நீங்க யார் கூட திராவிட கட்சிகள் யார் கூட வேணா இருங்க. தமிழ்நாட்டுக்கு தேவை திராவிட சித்தாந்தம். என்ன அந்த அடிப்படையில் நீங்க எங்க வேணா அணி மாறலாம். அது உங்களுடைய விருப்பம், உங்களுடைய உரிமை. கூட்டணி இருந்து கொண்டு 4 மாசம் முன்னாடி வரைக்கும் உங்களுக்காக களமாடி வெற்றி பெற செய்த திமுக தொண்டனை, திமுக நிர்வாகி, திமுக தலைவனை இவ்வளவு அவமானப்படுத்துறதுக்கு ஒரு குட்டியை விட்டு ஆழம் பார்க்கறது நியாயமா? அதான் என்னோட கேள்வி. சார், இவ்வளவு ஆண்டு காலமா ஊடகத்தில் இருக்கிற பத்திரிகைகள் இருக்கிற குபேந்திரன் அவர்கள் கணிக்கக்கூடிய இந்த அரசியல் நாடகம்னு நீங்க சொல்றீங்கன்னா சிஎம்க்கு தெரியாதா? திமுகவுக்கு தெரியாதா? ஆராசாவுக்கு தெரியாதா? அப்ப அவங்க ஏன் இதை வந்து இவ்வளவு லீனியன்ட்டா அணுகணும்? ஏன் தெரியுமா அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்கலாம்ல. அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து என்னன்னா, இப்போ விடுதலை சிறுத்தை இங்கிருந்து போனா யாருக்கு நஷ்டம்? 2 பக்கமும் நஷ்டமா இருக்கலாம். ஓகே, 2 பேருக்குமே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு. 2 பக்கமும் நஷ்டமா இருக்கலாம். ஓகே, ஆனால் யதார்த்தம் என்ன என்பது நீ உணர வேண்டியதுதான் உணரணும். புரியுதுங்களா? திமுக இந்த 5 வருஷம், அடுத்த 5 வருஷம் ஆட்சி போனா அடுத்த வருஷம் வரலாம். நீங்க இந்த முறை நீங்க 2006 அதிமுக கூட்டணி வச்சீங்க. நாங்க கூட்டணி வைத்தால் அதிமுக அணி ஜெயிக்கும், நாங்கள் கூட்டணி வைத்தால் திமுக அணி ஜெயிக்கும் கணக்கு போட்டார்ல. ஏன் 2006 அதிமுக ஜெயிக்கல? 2011 ஏன் திமுக ஜெயிக்கல? சரி, மக்கள் நல கூட்டணி அமைச்சிங்களா? ஒரு எம்எல்ஏ, ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கல. ரொம்ப கஷ்டங்க. யதார்த்தம் என்ன? நீங்க ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது கூட்டணி கட்சியும் ஜெயிக்க வைப்பார், பணம் செலவு பண்ணுவார். அந்த பாலிசியை கலைஞருக்கு அப்புறமா கலைஞர் காலத்தில் நடக்காத ஒரு அந்த தேர்தல் யுக்தியை, வித்தையை ஸ்டாலின் செஞ்சாரா இல்லையா? இல்லாட்டி துரை வைகோ பேசின பேச்சுக்கு துரை வைகோ ஜெயிப்பாரா? தீப்பெட்டி சின்னத்தை வச்சுக்கொண்டு. அது நேரு மாதிரி ஆட்கள் கிட்ட. நேரு வந்து ரஜினி மாதிரி எந்த பக்கம் வருஷம் பத்திப்பாரு. லைட்டா நீங்க ட்ரிகர் பண்ணீங்கன்னா பாஞ்சி பெடல் எடுத்துவாரு. கட்சி தலைவர்கிட்ட அப்படிதான் பேசுவார். யாரு? ஸ்டாலின் கிட்ட இல்ல, கலைஞர் கிட்டே அப்படிதான் பேசுவாரு. 2 வார்த்தை 3 வார்த்தை எக்ஸ்ட்ரா விட்டாருன்னா அவர் ரிப்ளை வரும். அங்கிருந்து அவன் கூட்டு போங்க. கலைஞர் கிட்டே எடுத்து பேசக்கூடிய ஒரு நேரு. அவர் மீட்டிங்ல உட்கார வச்சுக்கிட்டு இவர் பேசின பேச்சுக்கு தீப்பெட்டி சின்னத்துல இத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா அப்ப திமுகவுக்கு எவ்வளவு இருக்கும் யோசிச்சு பாருங்க. உங்க 2 சிதம்பரத்துலையும் விழுப்புரத்துலையும் உங்க கட்சி ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா திமுக எவ்வளவு இருக்கும்? 2 விஷயங்க சிம்பிளா சொல்றேங்க. ஊர்ல நீங்களும் வில்லேஜ்லாம் போய் பார்த்துருப்பீங்க. புது பணக்காரனுக்கும் பழைய பணக்காரனும் வித்தியாசம் புரியுதுங்களா? அதனால பழைய பணக்காரன் ஜபர்தஸ்தோட தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஏதோ ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்லி அது பண்ணையார் தனத்தை, ஜமீன்தார் தனத்தை நான் சொல்லலை, ஆதரிக்கல. ஆனால் அந்த ஜபர்தஸ்த் என்பது என்றால் அந்த அதிகார தோரணை எப்படி இருக்குன்னு தெரியும். அது திமுக இருக்கு, இல்லைன்னா சொல்ல முடியாது. நாங்கள் ஒரு பெரிய கட்சி, ஆண்ட கட்சி. நீங்கள் உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு நீங்கள் வந்து பொது தொகுதி
உங்களுக்கு பொது தொகுதி கிடைக்கல, உதயநிதிக்கு எடுத்துட்டாரு அப்படின்ற அந்த கோவத்தில் உதயநிதி மேலே அட்டாக் பண்ணுறது என்ன? நீ வாங்க வேண்டிய பொது தொகுதி வாங்கி போய் ஜெயிக்க வேண்டியதானே? திமுகவுக்கு 2 முறை தேர்தல் வியூகம் பண்ணி பார்த்துன்னு சொன்னீங்களே, ஏன் திமுக ஒரு MP சீட் வாங்க வேண்டியதானே? ஏன் வாங்க முடியல உங்களால்? அவர் விசிகா தான் பிடிச்சிருக்குன்னு வந்திருக்காருன்றாரு. நாங்க பொய்ங்க அது. எங்க நான் அந்த பேட்டியை பார்த்தேன். 2020 திருமாவளவனிடம் நான் உண்மையை சொல்லிவிட்டேன், எங்கள் கட்சிக்கு வருகிறேன். ஆனால் 21 திமுக தேர்தல் வியூகம் பண்ணி பார்ப்பீங்களா? இது என்ன பெத்தலாட்டம்? என்னங்க பெத்தலாட்டம்? நீங்க என் கட்சிக்கு வரன்றீங்க, சரியா? ஓகே. 2020 அவர் தம்பி கட்சிக்கு 2021 வேலை பார்ப்பீங்களா? இப்போ என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்ன செயல்படுறீங்க சொல்லுங்க. இதெல்லாம் வந்து சொல்றேன், அவர் வந்து ஆதவ் அர்ஜுனுடைய மிக பெரும் பணம் இருக்கு. அந்த பணத்தில் திருச்சி விரகனூர்ல ஒரு மாநாடு நடத்தினார். 30-40 கோடி செலவு செய்தார். அதன் பிறகு பல கோடிகளை இறைத்துக் கொண்டிருக்கிறார். அவர் எப்படி வந்து ஒரு MM ராமசாமி கர்நாடகாவுக்கு போய் ஜனதாதளத்தில் பணத்தை கொடுத்து MP வாங்கிட்டு வந்தோம், அப்படி பணத்தை கொடுத்து MP வாங்கிட்டு வந்தார்னா அது விடுதலை சிறுத்தை கட்சியில் பெரிய கலகத்தை ஏற்படுத்தியிருக்கோம், பெரிய பிரச்சனை ஏற்படுத்தியிருக்கோம். திமுக வந்து ஒரு பொது தொகுதி ஒரு தனி தொகுதி கொடுத்துட்டு பொது தொகுதி MP ஆயிருந்தாருன்னா அந்த சமுதாய மக்களுக்கு திருமாவளவன் செய்து துரோகமா இல்லையா? சொல்லுங்க, கேட்டிருப்பாங்களா இந்த மக்கள்? கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க சார். நீங்க ஏங்க 2 தொகுதி நம்ம கொடுத்துட்டு இருந்தாங்க, 2 தனி தொகுதி, நம்மளுடைய சமுதாயத்தில் 2 பேர் MP இருக்காங்க, அது ஏன் ஒரு பொது தொகுதி கேட்டீங்கன்னு கேட்டிருப்பாங்களா இல்லை கட்சிக்காரர்? அப்போ திருமாவளவன் பண்ணிருக்கணும், 3 தொகுதி எனக்கு ஒரு பொது தொகுதி வேண்டும், 2 தனி தொகுதி வேண்டும், இல்லை என்றால் திமுக கூட்டணியில் இருக்க மாட்டேன். போங்க, அதிமுக போக வேண்டியதானே? அப்பயே போயிருக்கலாமே. பிஜேபி இல்ல, பிஜேபி இல்ல போக வேண்டியதானே? எடப்பாடி பக்கம் போயிருக்கலாமே. எடப்பாடி இன்னும் கூடுதலா கொடுத்திருப்பார், 5 சீட்டு கொடுத்திருப்பாரு, 5 தனி தொகுதி ஒரு பொது தொகுதி கொடுத்திருப்பார். போக வேண்டியதானே? யார் தடுத்தது? ஏன் போல? எதுக்குங்க போல? அங்க ஒரு இஸ்லாமிய ஓட்டுகளுக்காக SDPI இருந்தது, தேமுதிக இருந்தது, நீங்களும் போயிருந்துருக்கலாமே. திமுக ஒரு நெரிசல் கொடுத்துருக்கலாமே. வெற்றி வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சிருக்காரு. ஜெயிக்கணும்ல. ஏன் ஜெயிக்கணும்? MP ஆகணும், அதிகாரம் வேணும்ல. அப்பதான் மாநில கட்சி அங்கீகரிக்க முடியும். அங்கீகாரம் வாங்கிட்டாங்களே. இப்போ மாநில ஆட்சி அங்கீகாரம் வாங்கிறதுக்கு திமுக தேவை, தேர்தல் செலவுக்கு திமுக தேவை, அப்புறம் MP பதவிக்கு திமுக தேவை. அப்புறம் நடந்து முடிந்த 3 மாதத்தில் முதிர்ச்சி இல்லை, ஜனநாயகம் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு 88 இல்லை பட்டியல் போடுறது என்னங்க நியாயம்? திமுக தலைமை ஏன் அமைதி காக்குதுன்ற கேள்விக்கு வந்து திமுக தான் பதில் சொல்லணும். அது நம்ம தேவையில்லை, நம்ம இதுக்கு பதில் சொல்லணும். அது சொன்னால் அது நமக்கு சரியா வராது. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அரசியல் எப்படி டீல் பண்ணணும், அவங்களுக்கு நல்லா தெரியும். பண்ணிட்டு போட்டோம். நிறைவா ஒரு கேள்வி சார். அதுலேயே அவர் பேசும்போது விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது, விஜயனுடைய வருகை அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஏன்னா திமுக கூட்டணி தான் எல்லாரும் உடைக்கணும்னு பார்க்குறாங்க. ஸோ விஜயனுடைய வருகையும் திமுகவை தான் அட்டாக் பண்ணும். 2வது சக்தியாக தமிழ்நாட்டில் விஜய் வளர்வதற்கு வாய்ப்புகள் நிரம்ப இருக்கிறது அப்படின்னு பேட்டியில் வெளிப்படையாக பேசுகிறார் டாக்டர் திருமாவளவன். அவர் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டாருன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? ஏன்னா நீங்கள் விஜயோட பாலிடிக்ஸ் தொடர்ந்து மதிப்பீடு பண்ணிட்டு வரீங்க. இல்லை, நான் விஜய் வந்து அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலை. ஆனால் வந்தால் என்ன தாக்கத்தை ஏற்படுத்துவார்னு எனக்கு தெரியும். ஆனால் திருமாவளவன் இந்த மாதிரி ஒரு மதிப்பீடு வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு இருக்கிற பிரச்சனை வேறு. பிரச்சனையா? ஆமாம், அரசியல் ரீதியான அணுகுமுறையில் அவர் சொன்னாரான்னு தெரியாது. அதாவது தமிழ்நாடு முழுவதும் எல்லா கட்சியிலும் இருக்கிற இளைஞர்கள் அந்த எண்ணிக்கையை விட விஜய் கட்சியில் இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகம். ஆமாம், திமுக இன்னைக்கு இளைஞர் கூட்டம் இல்லை, குறைவு. ஏன்னா அமைச்சர் பையன், மாவட்ட செயலர் பையன், MLA பையன், வழியாக பரம்பரையாக இருக்கிறவன் பையனை தவிர திமுகவில் இளைஞர்கள் இல்லை. உண்மை, நான் ஓப்பனாக சொல்றேன்ல. இது திமுக எவ்வளவு பெரிய எதிரான கருத்து, ஆனா மக்கள் புரிஞ்சுக்க மாட்டான். அந்த மாதிரி இளைஞர்கள் கூட்டம் இல்லைன்றதுக்காகத்தான் தமிழ் புதல்வன் திட்டம், புதுமை பெண் திட்டம்லாம் கொண்டு வந்து மாணவர்களை ஈர்க்கிறார்கள். புரியுதுங்களா? ஒன்று. 2வது, நாம் தமிழர் பக்கம் இளைஞர்கள் அதிகமாக போகிறார்கள். அடுத்து விஜய் கிட்ட இருக்காங்க. இப்போ திமுகக்கு இளைஞர்கள் பற்றாக்குறைனா அதிமுக பற்றாக்குறை, காங்கிரஸுக்கு பற்றாக்குறை, பாஜகவில் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏன்னா புது பதவி கிடைக்கிறது. இப்போ திருமாவளவனுக்கு அப்படியும் இல்லை, அவங்களுக்கும் பற்றாக்குறை. இப்போ விஜய் பக்கம் இளைஞர்கள் அதிகமாக இருப்பது சர்வேல கிடைச்சிருக்கும், சர்வே எடுத்திருக்கோம். ஆனால் இவர்கள் சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் அங்கே போய் சேர்ந்து விட்டால் நமக்கு ஒரு பெரிய அடி சரிவு இருக்குது. அதற்காகத்தான் விஜய் வந்து பாராட்டுகிறேன். பட்டியல் சமூக இளைஞர்களும் விஜய் பக்கம் இருக்க வாய்ப்பு இருக்குன்றீங்க. நிறைய அதிகமாக இருக்குங்க. ஓகே, கண்டிப்பாக இருக்கும். எல்லா சமுதாயத்திலும் இளைஞர்கள் அங்கே இருப்பார்கள். நீங்கள் பட்டியல் மட்டும் இல்லை, எல்லா சமூகம் பயப்படுறதுக்கான காரணம், அதாவது நீங்கள் மற்ற சமூக மக்கள் அங்கே போனால் அதில் பிரச்சனை கிடையாது. தன்னுடைய ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு தலித் மக்களுடைய தலைவனாக அகில இந்திய அளவில் பேசக்கூடிய தலைவனாக இருப்பவர் திருமாவளவன். அவர் போய் இப்படி போய் சொல்கிறாருன்னு நம்ம என்ன சொல்கிறது? உங்களுடைய இளைஞர்களை நீங்கள் விஜய் பக்கம் இருந்தாலும் நான் சொல்கிறேன், எங்கள் பக்கம் வந்துருங்கன்னு ஏதோ பாலிஷ்டாக சொல்கிற மாதிரி இருக்குது. எப்படி வந்து அருந்ததியர் உள்ஒதுக்கீடு வந்து பட்டியலின மக்களுக்கு எதிர்ப்புன்னு சொன்னார் பார்த்தீங்களா? ஆமாம், அது எவ்வளோ பெரிய சர்க்கிள். 2009 திமுக ஆட்சியில் கொண்டு வந்த அந்த 3% இடஒதுக்கீட்டால் மாணவர்கள் எத்தனை பேர் டாக்டர் ஆனார்னு புள்ளிவரம் எடுங்க, தனி வாதம் வச்சுக்கோங்க. அதை ஆதரிக்கிறேன்.
தீர்ப்பு எதிர்க்கிறேங்கிற. என்னங்க அது? அருந்ததி ஒதுக்கீடு ஆதரிக்கிறேன், தீர்ப்பு எதிர்க்கிறேன். நான் ரிவ்யூ பெட்டிஷன் போட்டிருக்கேன். தீர்ப்பு செல்லும் தானே சொன்னாங்க. இடஒதுக்கீடுக்கு தீர்ப்பு செல்லும் தான் சொல்லியிருக்காங்க. ஆமா. அப்ப இடஒதுக்கீடு செல்லும், தீர்ப்பு எதிர்ப்புன்னு புரியல, சொல்லுங்க கொஞ்சம். அவர் என்ன சொல்றாருன்னா சார், அருந்ததி உள்ஒதுக்கீடு என்னாலதான் கொண்டு வந்தார் கலைஞர் கருணாநிதி, என்னதான் கேட்டாரு, நான் தான் சரின்னு சொன்னேன், அது ஓகே. ஆனா தேசிய அளவுல அவங்க கொண்டு வந்திருக்கிறத நான் வந்து எதிர்க்கிறேன். தேசிய அளவுல என்ன கொண்டு வந்தாங்க? உள்ஒதுக்கீடு தீர்ப்புக்கு ஆதரவா பேசியிருக்காங்க. தமிழ்நாட்டில் கொடுக்கப்பட்ட அருந்ததி உள்ஒதுக்கீடு செல்லும், அது மட்டும் பேசுவோம். தேசிய விட்டுருங்க. சுப்ரீம் கோர்ட்ல சொன்னது 3% செல்லும், அதானே? ஆமா சார். மாற்றமே இல்ல. மாற்றமே இல்ல, அதானே? மாற்றமே இல்ல. 3வது முறை கேட்கறேன். அப்பா ஒத்துக்கினீங்க, சரி. அதுக்கு வந்து உள்ஒதுக்கீடு ஆதரிக்கிறேன், ஆனா சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புக்கு எதிர்ப்பு. ரவிக்குமார் அவர்கள் இதே வார்த்தையை சொல்றாரு. தமிழ்நாடு மாடல் இந்தியாவுக்கு பொருந்தாதுங்க, தமிழ்நாடு விட்டுருங்க, இது இங்க நான் ஆதரிக்கிறேன், இந்தியாவில் எதிர்க்கிறேன். ஏங்க, அந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் எல்லாம் அதில். அதில் நீங்கள் வந்து பிரிவு முன்ன பின்ன இருக்கலாம், அதை விட்டுருங்க, நான் அதுக்குள்ளே போகல. இப்போ எல் முருகன் அவர் சொன்னார், எவ்வளோ அசிங்கம் தெரியுமா? டாக்டர் திருமாவளவன் சொன்னீங்க கேள்வியில். உண்மையிலே டாக்டர், அரசியலில் ஒரு டாக்டர், பிஹெச்டி பட்டம் பெறக்கூடிய தகுதியானவர். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் எந்த அரசியல் தலைவரும் பேச முடியாத ஒரு சப்ஜெக்டை கொடுத்தா கூட 1 மணி நேரம் பேசுவார். அந்த அளவுக்கு தெளிந்த பார்வை உடையவர் திருமாவளவன். அவரை பார்த்து எல்முருகன் சொன்னார், இந்த அருந்ததி உள்ஒதுக்கீடு தீர்ப்புக்கு எதிர்ப்புன்னு. அவர் ஒரு ஜாதி தலைவர்னார். அப்போ எவ்வளோ அசிங்கம் தெரியுங்களா? ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை எல்லா சமுதாயம், அதில் எத்தனை பிரான்ச் வேணா வச்சுங்க, எத்தனை நீங்கள் கீழடுக்கு மேலடுக்காக இருக்கட்டும். எல்முருகன் எல்கேஜிங்க. எனக்கு நான் ஓப்பனாக சொல்ல, மத்திய அமைச்சர் இருப்பேன், அவர் எல்கேஜி கூட கிடையாது அரசியலில். அவர் பிஹெச்டி வாங்கியிருக்காரு. ஆனால் அரசியல் அனுபவத்தில் எல்கேஜி யார் திருமாவளவனை கம்பேர் பண்ணா? அவர் சொல்கிற ஜாதி தலைவர்னு. அந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? அந்த மாதிரி தான் இருக்குது விஜய்க்கு ஒப்பீடு. 2வது இடத்தில் விஜய் வந்து விடுவார். நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்கன்னா, விஜயோடு கூட்டணி போவதற்கு நான் தயார். அதிமுக கூட போக மாட்டார், எழுதி தரேன். பாட்டாளி மக்கள் கட்சி 2025 அவர் ராஜ்யசபா எம்பி பதவி காலி ஆகிறது. டாக்டர் அன்புமணி ராமதாஸ். மீண்டும் ராமதாஸ் போய் கேட்டால் எடப்பாடி கொடுப்பார். எடப்பாடி யார்கிட்டையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது, எம்எல்ஏருக்கு ஆதரிச்சுடுவார். அன்புமணி எம்பி திரும்ப கொடுத்தால் 2026 பாட்டாளி மக்கள் கட்சியும் அதிமுக கூட்டணி உறுதி. சரிங்களா? நீங்கள் அதிமுக நம்பி போனால் நான் ரோட்டில் நிற்பீங்க, உங்களை சேர்ப்பார் அவரு? வாய்ப்பே இல்லை. இவரே சொல்லிட்டாரு, பாமக பாஜக இருக்கும்போது நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். பாஜக இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ப்பார், உங்களை சேர்க்க மாட்டார், எழுதி தரேன். ஏன் தெரியுமா? ஏன்னு கேளுங்க. ஏன்? சேலம், நாமக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி 5 மாவட்டத்தில் வன்னியர் ஓட்டு கவுண்டர் ஓட்டு மிக்ஸ் ஆகி டிரான்ஸ்ஃபர் ஆகும். எடப்பாடி தொகுதியில் 30,000-40,000 ஓட்டு இருக்குது, வன்னியர் ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகும். பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ எந்த தொகுதியில் திரும்ப வலிமை வந்தது? எந்த தொகுதி தெரியுமா? கணேசன் ஒரு எம்எல்ஏ இருந்தார். அதிமுகலேருந்து பாட்டாளி மக்கள் கட்சி போய் ஜெயிச்ச எம்எல்ஏ. சட்டமன்றத்தில் பாட்டு பாடினா அழகாக கேட்டுனுக்கலாம். ராமதாஸ் கேளுங்க, எவ்வளோ நெருக்கமாக இருந்தார் கணேசன் எம்எல்ஏ. சட்டமன்ற கட்சி தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சியில் கணேசன். எடப்பாடி தொகுதி எடுத்து போட்டு பாருங்க. அந்த ஊருக்கு வன்னியர் ஓட்டு யாருக்கு கிடைக்கும்? பாட்டாளி மக்கள் கட்சி போனால் எடப்பாடி முதலில் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பார். அதனால ஸ்ட்ராட்டஜின்னு சொல்றீங்க. நீங்க 2025 கூட்டணி முடிவாகிவிட்டால் அன்புமணி ராமதாஸுக்கு யார் எம்பி பதவி கொடுப்பாங்க? பாஜக கொடுக்குமா? பட் ஆனால் லாஸ் அலையன்ஸ் வித் பிஜேபி தானே அவங்க. பாமக கொடுக்குமா? கேள்வி வந்து இப்போ கொடுக்குமா கொடுக்காத? கொடுக்க வாய்ப்பு இல்லை தான் நினைக்கிறேன். வாய்ப்பு இல்லை. கொடுக்க வாய்ப்பு இருக்கிற கட்சி அதிமுக. அப்போ கூட்டணி உறுதி ஆயிடுச்சுன்னா 26 நீங்க இருப்பீங்களாங்க? பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற இடத்துல நீங்க இருப்பீங்கன்னா இருக்க மாட்டாங்க, இருக்க மாட்டாரு. அப்போ அதை ஒரு நம்பி எங்க போய் நிக்க போறீங்க? ரோட்லையா? அதனால தான் அவர் வந்து இன்னைக்கு பூசி மெழுகி கொண்டிருக்கிறார். யாரு? திருமாவளவன். ஆமா, நாங்க இங்கே தான் இருக்க போறோம், 26 கூட்டணி உறுதிங்கிறாரு. அவர் முடிவுங்கிறது இருக்கிற சமயத்துக்கு நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். அதனால விஜய் பக்கமும் அவர் போவதற்கு தயாராக இருக்கிறார். 40 தொகுதி கூட அங்கே கிடைக்கும் விஜய் கட்சியில். ஆனால் எம்எல்ஏ எம்பி அதிகாரத்தை கூட வராமல் இருக்கலாம். ஆனால் விஜய் பக்கம் இருக்கிற இளைஞர்களை நம்ம இழந்து விடக்கூடாது என்று அவர் கூட கூட்டணி போவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றீங்க. பல விதமான விஷயங்கள் ரொம்ப எளிமையாக யதார்த்தமாக எதுவும் மறைக்காமல் வெளிப்படையாக பேசியிருக்கிறீங்க. எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்து மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி. சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.